الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான ஒரு தினத்திலே இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பு இரண்டு முக்கியமான தலைப்புகளில் சில விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். முதலாவது தலைப்பு துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்பு. இரண்டாவது தலைப்பு உதுஹியா, குர்பானியினுடைய சில முக்கியமான சட்டத்திட்டங்கள். இதுல முதலாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா, துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இஸ்லாமிய மாதத்தினுடைய மாதங்கள்ல கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள 5 முக்கியமான கடமைகள்ல, அடிப்படையான கடமைகள்ல ஒன்றாகிய ஹஜ்ஜ இந்த மாதத்தை தான் என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. ஆகவே இந்த மாதத்திற்கென்று மார்க்கம் சில சிறப்புகளை கொடுத்திருக்கு. அதிலும் குறிப்பிடும்படியா பாத்தீங்கன்னா ஆரம்ப 10 நாட்களில் இது குறித்து உள்ள சிறப்பை பாருங்க. புகாரியில, முஸ்னத் அஹ்மதுல, அபுதாவுதுல, திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபுதாவுதுடைய வார்த்தைகள் என்னன்னா, عن العباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام، يعني أيام العشر. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு நாளிலும் நல்ல அமல்கள், சாலிஹான அமல்களை செய்வது இந்த நாட்களில் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இல்லை. என்ன அர்த்தம்? மற்ற நாட்கள்ல செய்யப்படக்கூடிய நல்லறங்களை காட்டிலும் இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியப்படுத்துறாங்கன்னா, நல்ல அமல்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்கள்ல செய்யறத காட்டிலும் இந்த 10 நாட்கள்ல செய்யறது, துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது என்று தெரியப்படுத்துறாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய வழியில ஜிஹாத் செய்வதை விடமா இது இந்த 10 நாள்ல செய்யற அமலானது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது சொல்றீங்களே, ஜிஹாது செய்யறோமே அதை விடவா இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று கேட்டாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க, ஆமா, ஜிஹாத் செய்வதை காட்டிலும் இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஆனா எந்த ஜிஹாது? யார் ஒருவர் போர்க்களத்துக்கு போய் வீர மரணம் அடைந்துடுறாரு, ஷஹீத் ஆகிடுறாரு, அவர் கிடையாது. போய் சண்டையிட்டு போர்க்களத்தில் போய் எதிரிகளை வீழ்த்தி விட்டு மீண்டும் தன்னுடைய உயிரோடவும் உடைமையோடவும் திரும்பி வர்றாரு, அவரை காட்டிலும், அந்த முஜாஹிதை காட்டிலும், அந்த போராளியை காட்டிலும் இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசனர்கள் கூறினார்கள் அப்படின்றத நாம பார்க்கணும். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல துல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதுன்னு சொன்னா, மற்ற எல்லா நாளையும் விட அதுல செய்யற அமலை விட
இதுல செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது ஒண்ணு. எந்த அளவுக்கு பிடித்தமானதுன்னா, ஒருவர் ஜிஹாத் செய்வதை காட்டிலும் இந்த 10 நாள்ல செய்யாமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்புக்குரியதாக நாட்களாக இது இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அதனால்தான் பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர் என்கின்ற ஒரு சூறாவை சொல்றோம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா 10 நாட்கள் அதாவது சத்தியம் பண்றான், உதாரணத்துக்கு வலாஸ் காலத்தின் மீது சத்தியமாகன்றான், வஷம்ஸ் சூரியன் மீது சத்தியமாகன்றான். அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்கள்ல சிலவற்றை சுட்டி காட்டி அவற்றின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் அவனுடைய படைப்புகள்ல ஒன்றின் மீது சத்தியம் செய்யறான்னா அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மிக அவசியமானது. அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவித்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான், சத்தியம் பண்றான். அதான் இங்கேயும் பண்றான். அல்லாஹ் 10 இரவின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவின் மீது எதை குறிக்குது? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் பல சலஃப் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இங்கு 10 நாட்கள் என்பது துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்களை குறிக்கிறது என்று தெரியப்படுத்துறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் துல்ஹஜ் மாசம் என்பது, அதுல வரக்கூடிய ஆரம்ப 10 நாட்கள் என்பது மிக மிக சிறப்பிற்குரியதானதாகவும் மிக ஃபதிலத் அதாவது அதிகப்படியா நன்மையை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எந்த அளவுக்குன்னா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, ஹதீஸ் எப்படி வந்திருக்குது, துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. அப்போ ரமலானுடைய கடைசி 10 நாள் இருக்குல்ல, அதை விட இது சிறந்ததா அது சிறந்ததான்னு கேட்கப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரமலானுடைய கடைசி 10 நாள் லைலத்துல் கத்ர் வந்து அந்த இரவுல ஏதோ ஒரு இரவுல வருது, மிக சிறப்புக்குரியது, அது 1000 மாதங்களுடைய சிறப்பு நமக்கு தெரியும். சரி, அப்ப கேட்கப்படுது ஹதீஸ் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போ லைலத்துல் கத்ர் வரக்கூடிய அந்த கடைசி 10 நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் அது சிறந்ததா அல்லது துல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா என்று கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய பகல் இருக்குது, நாட்கள் இருக்குது, இரவல்ல பகல், அந்த ஆரம்ப 10 நாட்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய பகலை விட சிறந்தது. துல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க, ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய பகலை காட்டிலும் துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பிற்குரியது, மிக சிறந்தது. ரமலானுடைய அந்த கடைசி 10 நாளுடைய இரவு இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. ஆனா அதனுடைய பகலை காட்டிலும் துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக சிறப்பிற்குரியது என்று தெரியப்படுத்துறார். இந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய மார்க்கம் கொடுத்திருக்குது, சிறப்பு அந்தஸ்து இருக்குது மார்க்கம் சொல்லுது. ஆனா நம்மள பல பேர் என்ன, இந்த நாட்களை சாதாரணமா நம்ம கடந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நாட்கள் நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னா அதிகப்படியா நம்ம என்ன செய்யணும், அதுல நன்மையை சேகரிக்கிறதுக்கும் நன்மையை செய்யறதுக்குமான காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஒரு வியாபாரி குறிப்பிட்ட சில நாட்கள்ல நல்ல முறையில் வியாபாரம் நடைபெறும் சீசன் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொள்வார். அப்போ உலகத்தினுடைய விஷயத்துக்கே ஒருத்தர் இவ்வளவு கவனம் எடுக்கும் போது நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையாகவும் இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியாகவும் அமையக்கூடிய இந்த நாட்கள் விஷயத்துல நாம கவனக்குறைவா இருக்கவே கூடாது. இதுல ரொம்ப ரொம்ப நம்ம என்ன செய்யணும், அதிகப்படியான நன்மையான காரியங்களை செய்யணும். சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது, இந்த அளவுக்கு ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய பகலை காட்டிலும் துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன காரணத்தினால இவ்வளவு மார்க்க சிறப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான காரணத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் புகாரிக்கு விளக்க உரை எழுதணும்னு சொல்றாங்க. ஃபத்ஹுல் பாரின்ற நூல் என்ன சொல்றாங்க, மார்க்கத்துல அல்லாஹ் இந்த நாட்களுக்கு இந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்திருக்கானதுக்கான காரணங்கள்ல முக்கியமான என்னவா இருக்கு காரணம், மற்ற எந்த நாட்கள்லயுமே சேர முடியாத அளவுக்கு இபாதத்துகள் அனைத்தும்
இந்த நாட்களை தான் சேரும். உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம் தொழுகை, நோன்பு, சதக்கா, ஜகாத்து, ஹஜ்ஜி, இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகள் அனைத்துமே இதுல ஒன்றிணையும். மற்ற மாதங்கள் அப்படி ஒன்றிணையாது. நீங்க ரமலான்ல பார்த்தா நோன்பு நோக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜை செய்ய முடியுமா? முடியாது. மற்ற வேறு மாதங்கள்ல நோன்பு நோக்கலாம், தொழுகலாம், ஜகாத்தை கொடுக்கலாம், சதக்கா செய்யலாம், ஹஜ்ஜை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப ஹஜ் என்ற கடமையோடு எல்லா இபாதத்துகளும் இதில் ஒன்றிணைவதனால தான் மற்ற நாட்களை விட இந்த நாட்களுக்கு அதிகப்படியான சிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அப்போ இந்த நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொன்னா இதுல நம்ம கவனமா இருக்கணும். அதனால்தான் பாருங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சயீத் இப்னு ஜுபைர் என்ற தாபி அப்துல்லா இப்னு அப்பாஸ் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, அவங்கள பத்தி அந்த நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வோம், நம்ம அதிகப்படியான நன்மைகள்லையும் நன்மையான இபாதத்துகள்லையும் நன்மையான காரியங்கள்லையும் நாங்கள் ஈடுபடுவோம். இந்த அளவுக்குன்னா சக்திக்கு மீறி நாங்கள் அமல்களை செய்வோம், அதிகப்படியான சிரத்தை எடுத்து அமல்கள்ல நாங்கள் ஈடுபடுவோம் என்று தெரியப்படுத்துறார். முன் சென்ற சலஃபு சாலிஹீன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா 3-10 நாட்களை அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. என்னென்ன 10? ஒன்று ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், இரண்டாவது என்ன 10 துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அடுத்து மூன்றாவது 10 என்ன முஹர்ரம் மாசத்தினுடைய முதல் 10 நாட்கள். ஏன் அதுல ஆஷுரா நோன்பு 9, 10 மற்ற இபாதத்துகள் வருது. எனவே அதுல நாங்க என்ன செய்வோம், கவனம் எடுப்போம், அதிகப்படியா அதற்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்று தெரியப்படுத்துறாங்க. ஆகவே இந்த நாட்கள்ல நாம நன்மையான காரியங்களை செய்வோம். என்னென்ன நன்மையான காரியங்களை செய்யலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அம்சம் நோன்பு. துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல பெருநாள் அந்த 10வது நாளை தவிர்த்து மிச்சப்பட்ட 9 நாட்கள் என்ன செய்யலாம், நோன்பு நோக்கலாம். ஏன்னா ஹதீசுகள்ல பார்க்கிறோம், அபுதாவுதுல நசைல வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மனைவிமார்கள்ல சிலர் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பையும் துல்ஹஜ் மாசத்தினுடைய 9 நாட்கள் நோன்பையும் ஒவ்வொரு மாதத்துல 3 நாட்களும் நோன்பு நோன்பார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது. ஆனால் என்ன, இந்த ஹதீஸ் பலகீனமா இருக்கு. பலகீனமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இதுல அதிகப்படியான நன்மைகளை செய்யுங்கன்றார். இது மற்ற நாட்களை விட சிறப்பிற்குரியதாக இருக்குதுன்னார். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வரக்கூடிய அந்த செயலானது நோன்பு நோற்றார்கள் என்ற அறிவிப்பு பலகீனமாக இருந்தாலும் ஒருவர் நன்மை செய்கிறேன் என்ற அடிப்படையில இந்த நாட்கள்ல நோன்பு நோற்றால் தாராளமா நோக்கலாம். மற்ற நாட்கள்ல நோற்பதை விட சுன்னத்தான மற்ற நோன்பை விட இந்த நாட்கள் நோக்கக்கூடிய நோன்பு மிக சிறப்பானதா இருக்கு. ஏன், இதுல செய்யப்படக்கூடிய அமல் சிறப்பிற்குரியதாக இருக்கு. அந்த அடிப்படையில ஒருவர் நோன்பை நோக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து வருகிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 9 நாட்கள்ல நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஒருவர் என்ன செய்யலாம், இந்த நாட்கள்ல நோன்பை நோக்கணும். அடுத்து பாருங்க, இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல மிக பிரதானமானது மிக முக்கியமானது சொன்னா நிறைய அல்லாஹ்வை தக்பீர் செய்வது, அல்லாஹ் அக்பர் சொல்வது, தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை புகழ்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமா சொல்றது, விக்ர் செய்வது. இதெல்லாம் என்ன, இது மிக முக்கியமான விக்ருகள்ல இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல மிக பிரதானமானது. பாருங்க, ஹதீஸ்கள்ல வருது, முஸ்னத் அஹ்மதுல தபரானில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மா மின் அய்யாமின் அஅதமு இன்தல்லாஹ் வலா அஹப்பு இலைஹி அல்-அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாம் அல்-அஷ்ர் ஃபஅக்திரு ஃபீஹின்ன மின் அத்-தஹ்லீல் வத்-தக்பீர் வத்-தஹ்லீல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மற்ற நாட்களை விட அல்லாஹ்விடத்துல இந்த நாட்கள் மிக கண்ணியமுடையதாகவும் மகத்தானதாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு
மிக விருப்பமானதாகவும் இந்த 10 நாட்கள் இருக்கிறது. எனவே இதில் நீங்கள் அதிகப்படியாக தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய திக்ர்கள், இது அதிகமா நீங்க செய்வீங்க. தக்பீர்னா அல்லாஹ் அக்பர், இதை நீங்க அதிகமா சொல்லுங்க. தஹ்மீத்னா அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகப்படியா இந்த திக்ர்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். நோன்பாவது ரசூலுல்லாஹ்வை தொட்டு வரக்கூடிய அறிவிப்பு பலகீனமா இருக்கு. ஆனா இந்த திக்ர் வரக்கூடிய இந்த சம்பவம், இந்த ஹதீசுகள் ஆதாரபூர்வமானதா இருக்கு. எந்த அளவுக்குன்னா சஹாபாக்களை தொட்டு வரக்கூடிய அறிவிப்புகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹ் புகாரில பதிவு செய்யறாங்க. என்ன பதிவு செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினால இருக்கக்கூடிய அந்த குடியில என்ன செய்வாங்கன்னு சொன்னா தக்பீர் சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய தக்பீரை கேட்டு அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? தக்பீர்களை அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை சொல்லுவார்கள் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல கடை வீதியில வருவாங்க. வந்து கடைகளுக்கு முன்பு, மக்களுக்கு முன்பு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்லுவாங்க. அதை கேட்டு மக்களும் அவர்கள் பங்குக்கு தக்பீர்களை சொல்லுவார்கள் அப்படின்றத பார்க்கணும். ஆகவே இந்த நாட்கள்ல அதிகப்படியாக தக்பீர்கள் நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமா சொல்லணும். இந்த தக்பீரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு என்ன? பொதுவான தக்பீர். என்ன பொதுவான தக்பீர்? அதாவது ரமலானுடைய இது துல்ஹஜ் மாசத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து பிறை 13 வரைக்கும் சொல்லப்படக்கூடிய பொதுவா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை. அதை தவிர்த்து அரஃபாவுடைய அந்த ஃபஜர் நாள்ல இருந்து பிறை 9 அந்த ஃபஜர்ல இருந்து ஐயாமு தஷ்ரீக் பிறை 13 அந்த அசர் நேரம் முடிகின்ற வரைக்கும் பிரத்யேகமா சொல்லப்படக்கூடிய தக்பீர். இது 2 விதமான தக்பீர். என்னென்ன? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா என்கின்ற வார்த்தையை தக்பீரை திக்ர பொதுவா இந்த 13 நாட்களும் சொல்லலாம். குறிப்பிடும்படியாக பிறை 9 ஃபஜர்ல இருந்து பிறை 13 அந்த அசர் முடிகின்ற வரைக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சில அறிவிப்புகள்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2 வார்த்தை வருது. சில அறிவிப்புகள்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். முஸன்னஃப் அப்துல் ரஸாக் போன்ற நூல்கள்ல இந்த அறிவிப்புகள் நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்கள் இந்த தக்பீர்கள் அதிகமா என்ன செய்வாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இந்த மாதிரி தக்பீர்களை அதிகமா சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். எனவே இந்த தக்பீர்களை அதிகமாக நாம சொல்ல வேண்டும். இது வெறுமன தொழுகைக்கு பிறகு மட்டும் சொல்றது கிடையாது. எல்லா நேரங்களிலும் தொழுகையில, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது, கடை வீதிகளுக்கு செல்லும் போது, ஏதோ இடத்துல பேசிட்டு எங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்க எல்லா இடத்துலையும் என்ன செய்யலாம்? சொல்லணும். அதுதான் நம்ம சொல்லணும். அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? கடை வீதிகளுக்கு சென்று தக்பீர் சொல்வாங்க. அவங்க சொல்றதை கேட்டு மக்களும் சொல்லுவாங்க. சொல்றதா இருந்தா நம்ம சொல்லிட்டு பின்னாடி சொல்றது இல்லை. அவங்க பங்குக்கு சொல்லுவாங்க. ஒருவர் சொல்லி பின்னாடி சொல்றது முறை கிடையாது. அவங்க ஒவ்வொருவரும் அவரவர் பங்குக்கு என்ன செய்யணும்? தனியா சொல்லணும். எனவே இந்த தக்பீருடைய விஷயத்துல நம்ம மக்கள் குறிப்பா பார்க்கிறோம், பொடுபோக்காக இருக்கிறோம். குறைஞ்ச பட்சம் சுன்னத் ஜமாஅத் என்ன செய்யறாங்க இந்த நாட்கள்ல? சில நேரங்கள்ல அந்த கடமையான தொழுகைக்கு அப்புறம் இமாம் சொல்லுவாரு, பின்னாடி மாமூன்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய முறையை தவிர்த்திருக்கணும். மற்றபடி அதையாவது அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன அதை கூட சொல்வது கிடையாது. நம்ம பாட்டுல திக்ர் அத்கார்களே நமக்கு கிடையாது. குறிப்பாக நம்ம மக்கள்கிட்ட அப்படி இருக்கக்கூடாது. அதிகப்படியான திக்ர்களையும் அதிகமா இந்த துவாக்களை நம்ம என்ன செய்யணும்? ஓத வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த மாதத்துல நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல மிக முக்கியமான நன்மைகள்ல ஒன்று என்னன்னு சொன்னா குர்பானி கொடுப்பது. யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கஞ்சத்தனம் பண்ணாம சுன்னத்தை மொக்கதாக இருக்கக்கூடிய வலியுறுத்த சொல்லப்பட்ட இந்த சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் திர்மிதில, முஸ்னத் அஹ்மத்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல 10 ஆண்டு காலம் என்ன செய்தாங்க? ஒவ்வொரு அந்த பக்ரீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஈதுல் அத்ஹா பெருநாள் தினத்தன்றும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குர்பானி கொடுப்பாங்க அப்படின்னு வருது.
எனவே இந்த சுன்னத்தை அலட்சியப்படுத்தாம இது இஸ்லாத்துடைய ஷிஆர். ஷிஆர்னா அடையாளங்கள். மார்க்கத்துல சில காரியங்களை மார்க்கணும் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் சொல்லுது. ஆகவே அத்தகைய அடையாள சின்னங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யணும், கைவிடாம இந்த சுன்னத்துகளை அல்லாஹ் வசதி கொடுத்த மக்கள் என்ன செய்யணும், இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, இந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு அமல் அதிகப்படியான நன்மையான காரியங்களில் ஈடுபடும். பொதுவாக 5 வேளை தொழுகை கடமையான தொழுகையா இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கட்டும், தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகளாக இருக்கட்டும், அது போக மற்ற நன்மையான காரியங்கள் தான தர்மங்களாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், பிறருக்கு உதவுவதாக இருக்கட்டும், நன்மை ஏவுவதாக இருக்கட்டும், தீமையை தடுப்பதாக இருக்கட்டும், இது போன்ற காரியங்களை இந்த நாட்களில் அதிகப்படியா என்ன செய்யணும், நாம செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பொதுபோக்காக இருக்காம செயல்பட வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த நாட்கள்ல நாம செய்யப்படக்கூடிய 5வது முக்கியமான காரியம் அரஃபா நோன்பு. பொதுவாக நபிலா நோன்பு நோற்பது குறிப்பிடும்படியாக ஒருத்தருக்கு மற்ற நோன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையல என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் பிறை 9 அன்று அந்த அரஃபா நாள் என்று என்ன செய்யணும், நாம அந்த நோன்பை நோற்றுவிட வேண்டும். இது குறித்து பாருங்க, அரஃபாவுக்கென்று மார்க்கத்தில் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சிறப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், எந்த நாள்லயும் அல்லாஹ் தஆலா மக்களை அரஃபா நாளோட அதிகமா என்ன செய்ய மாட்டான், நரகத்தில் வெளியேற்ற மாட்டான். ஆனால் அரஃபா நாள் என்று மற்ற நாட்களை காட்டிலும் அல்லாஹ் தஆலா அதிகப்படியாக அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான் என்று தெரியப்படுத்துறாங்க. மேலும் அல்லாஹ் அந்த நாள்ல என்ன செய்யறான், மக்களுக்கு நெருக்கமாக அந்த அரஃபால இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நெருக்கமாக அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான். மேலும் அந்த மக்களுக்கு நெருக்கமாக ஆகிறான். மலக்குமார்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறான், பாருங்களுடைய அடியார்களை இவர்கள் இதற்காக நீங்க கூடியிருக்கார் என்று சொல்லி மலக்குகள்கிட்ட சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், பெருமைப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்றாங்க. ஆகவே அரஃபா நாளுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்றாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வ ஸனத்தல் காபிலா. அரஃபா நோன்புடைய அந்த சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது முன் சென்ற வருடத்துடைய பாவத்தையும் வருகின்ற வருடத்துடைய பாவத்திற்கும் பரிகாரமா இருக்குது, கஃபாராவாது. சொல்றாங்க அரஃபா நோன்புடைய சிறப்பு என்ன, சென்ற வருடம் வருகின்ற வருடம் 2 வருடத்தினுடைய பாவத்திற்கு அது என்ன செய்யும், இந்த ஒரு நோன்பு பரிகாரமா. எந்த நோன்பு எந்த பாவத்துக்கு பரிகாரம், நம்ம முன்னாடி பல சந்தர்ப்பங்களை தெரியப்படுத்தணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்தெந்த நல்லமலை குறித்த எந்த நல்லமலா இருக்கட்டும், இந்த நல்லமலை செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டால் எந்த அமலை குறிக்கும், சிறிய பாவத்தை தான் குறிக்கும். எந்த அமல நன்மைகள் பாவங்களை போக்கும் என்று சொல்லப்பட்டால் அது சிறிய பாவங்களை தான் குறிக்கும். ஏன், பெரிய பாவத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் தௌபாவை நிபந்தனையா சொல்லும். ஒருவர் பெரிய பாவத்தை செஞ்சுட்டாருன்னா தௌபா நிபந்தனை அவசியமா செய்யணும். தௌபா செஞ்சா தான் அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்யாம ஒருத்தர் மரணிச்சாருன்னா மறுமையில அல்லாஹ்வுடைய மஷியத்தை பொறுத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து இருக்கு. அல்லாஹ் நாடுனா மன்னிக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர் செய்த தவறுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தண்டனையை அவர் அனுபவிப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன, அவரு சொர்க்கத்துக்கு வருவார். ஆகவே பெரும்பாவத்திற்கு தௌபா நிபந்தனையாக இருக்கிறது. ஒருவர் சிறுக்கல்லாத மற்ற பாவங்கள் செய்து மரணிச்சிட்டாருன்னா அல்லாஹ் நாடுனா மறுமையில மன்னிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்படுவார். ஆகவே இந்த ரமலான் இந்த அரஃபாவுடைய ஒரு நோன்பை நோற்பதன் மூலமாக 2 வருடத்தினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த அளவுக்கு சிறப்பு இதுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த அரஃபா நாள்ல நம்ம அதிகப்படியா இந்த திக்ரை ஓதுறோம், மற்ற பொதுவான திக்ர்களை ஓதுற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு பில் முல்கி வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற இந்த துஆவை அதிகமாக என்ன செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. சொல்றாங்க, இந்த ஹதீஸ் திர்மிதில வருது, துஆக்களிலே மிக சிறந்த துஆ அரஃபா நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆ தான். அந்த துஆவை நானும் கேட்டேன், நபிமார்களும் எனக்கு முன்னாடி இருந்த நபிமார்களும் கேட்டாங்க. அது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை அதிகமா ஓதுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமாக நிறைய என்ன
நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்ச்சை. அது எப்படி நம்ம நோக்கணும்? ஹாஜிகள் அரஃபால கூடுற நாள் அன்னைக்கு நோக்கணுமா, அல்லது நம்ம பகுதியில் என்னைக்கு பிறை 9 இருக்கிறதோ அந்த தினத்தில் நோக்கணுமா? இப்போ பொதுவாகவே மக்கள் மத்தியில காலங்காலமா என்ன செய்யறோம், இந்த கருத்து வேறுபாடை நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த இந்த கருத்து வேறுபாடு கொண்டிருக்கான். இருந்தாலும் இதுல அல்லாஹ் நமக்கு நன்மையை விசாலமாக தரக்கூடியவன். இது சம்பந்தமா வரக்கூடிய ஆய்வுகளை நமக்கு பார்க்கும்போது எது நமக்கு மிக வலுவானதாகவும் மிக சரியானதாகவும் தெரியுதுன்னு சொன்னா சில காரணங்களை வச்சு. என்ன காரணம்? அரஃபா நோன்பு என்பது ஆஜிகள் அரஃபாவிலே கூடுகின்றார்களே அதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த நோன்பை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிதான் செய்யணும். அதுதான் மிக சரியானதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த நோன்பை மதீனால வச்சாங்க. ஒருவேளை அரஃபால மக்கள் ஹாஜிகள் என்னைக்கு அரஃபால கூடுறாங்களோ அந்த நாள் தான் மக்களுக்கு நோன்பு வைக்கணும்ன்றது அவசியமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிருப்பாங்க, மக்காவை வெற்றி கொண்டதுக்கு அப்புறமாவது குறைஞ்சபட்சம் அல்லது ஹஜ்ஜை கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறமாவது என்ன செஞ்சிருக்கலாம், மக்காவிலே பிறை பார்த்து விட்டு தகவல் தெரிந்தால் சுற்றுப்புற இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் மதீனாவிற்கும் அதை எத்தி வைக்கணும். மதீனாவாசிகள் எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த நாளின் அடிப்படையை கொண்டு அரஃபா நோன்பை அமைத்துக் கொள்வார்கள் சொல்லி 4 கலிஃபாக்களும் அப்படி ஏற்பாட்டை பண்ணல. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல இஸ்லாமிய கிலாபத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த உமையாக்கள் அப்பாசியாக்கள் அவங்க யாருமே இதெல்லாம் ஒரு பொது அறிவிப்பெல்லாம் பண்ணவே இல்லை. இதை பொது அறிவிப்பா நீங்க நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அரஃபா நாள் இன்று பாருங்கள் பாருங்கள் காத்திட்டே இருக்கிற அவங்க பார்க்கல. அவங்க பகுதியில் என்னைக்கு தெரியுது அதெல்லாம் வச்சுட்டு போனாங்க. இது மாதிரி மக்காவில் என்னைக்கு கூடுறாங்களோ அந்த நாள் தான் வைக்கணும்னா மற்ற அறிவிப்புகளை செய்வதற்கு ஆட்களை அனுப்புவதை போன்று என்ன செஞ்சிருக்கலாம், அவர்கள் செய்திருக்கலாம். அப்படி எதுவுமே செய்ய. இது ஒரு ஆதாரமாக நமக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய உம்மத்துல பிறை என்பது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிறையினுடைய அந்த உதயமாகக்கூடிய பகுதியை வைத்து அந்த நாட்கள் என்பது என்ன செய்யும், மாதத்தினுடைய தொடக்கம் வேறுபடும். ஒரே கிழமை நாள்ல மாதம் ஆரம்பம் ஆகவே ஆகாது. இருவேறு கிழமை நாட்கள்ல தான் மாதம் என்பது ஆரம்பமாகும் என்பதை நாம பார்க்கிறோம். ஆகவே இதையும் நாம கவனத்துல கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மதத்தில் யாருமே அனைவருமே இந்த மாதிரி ஒரே நாள் அரஃபா நோன்பை ஆஜிகள் கூடுகின்ற அன்னைக்கு தான் அரஃபா வைக்க வேண்டும் என்பதை அது ஒரு கடமையான அம்சம் போன்று வலியுறுத்தினா சொல்லல. ஆனால் நம்ம பதில மக்கள் என்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க அரஃபா நோன்பு அந்த நாள்ல வைத்துக் கொள்வது நமக்கு அதற்கான நன்மை இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்க 6வது அம்சம். இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல மிக சிறந்த ஒரு அமல் என்னவென்று சொன்னால் ஹஜ் மற்றும் உம்ராவை நிறைவேற்றும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை செய்வதற்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஹஜ்ஜை செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் என்ன, ஹஜ்ஜா இருக்கட்டும் உம்ராவா இருக்கட்டும், அதற்கான வசதி வாய்ப்புகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா 2 அம்சங்கள். ஒன்று, ஆண்களாக இருந்தால் அங்கு போய் வருவதற்கான உடல் ஆரோக்கியம் ஒன்று. 2வது, அங்கு போய் சென்று வருவதற்கான பொருளாதார வசதி. இது 2மே ஒருத்தர் இருந்தது சொன்னா அவர் மீது ஹஜ்ஜின் கடமையாக. ஒருவேளை ஒருவரிடத்துல பொருளாதாரம் இருக்கு, காசு பணம் இருக்குது, ஆனால் போய் வருவதற்கான உடல் வலிமை இல்லை, வயோதிகர் நிலையில் இருக்கிறாரு அல்லது உடல் நோய் பாதிப்புல இருக்காரு, அவரால் கொண்டு வர முடியாது என்று சொன்னால் அவர் மீது கடமை. எப்படிப்பட்ட கடமை? அவர் சார்பாக ஏற்கனவே ஹஜ்ஜை நிறைவேற்றிய அவருடைய உறவினரோ அவருடைய மகனோ அல்லது அவருடைய நண்பர்களோ யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், அவர் சார்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். இது ஆண்களுக்குள்ள விஷயம். பெண்களுக்கு கூடுதலா ஒரு நிபந்தனை மார்க்கம் சொல்லுது. என்ன நிபந்தனை? அவங்கள்ட்ட உடல் ஆரோக்கியம் இருக்கணும், போயிட்டு வர்றதுக்கான பொருளாதாரம் இருக்கணும். 3வது, அவர்களை அழைத்து சென்று மீண்டும் திரும்பி வருவது வரைக்கும் மகரமான ஆண் துணை அவசியம். கணவனோ மகனோ தந்தையோ சகோதரனோ ஆக இப்படி தடுக்கப்பட்ட மகரமான உறவுகள் யாரேனும் அவசியமாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அப்ப இந்த 3 நிபந்தனைகளை மார்க்கம் பெண்களுக்கு தெரியப்படுத்துது அப்படின்றத நாம பார்க்கலாம். ஆக இதுதான் என்ன, இந்த துல்ஹஜ் மாசத்துல செய்யப்படக்கூடிய அமல்கள் விஷயத்துல மிக முக்கியமான ஒரு 6 விஷயங்கள் நம்ம தெரியப்படுத்தணும். இந்த அமல்கள்ல அதிகப்படியா ஆர்வமா நம்ம இருக்கணும். இந்த நாட்களை நாம மிக கவனமாக இருந்து இந்த இபாதத்துகளை வீணாக்காம இதில் அதிகப்படியா நன்மைகளை பெறுவதற்கான முயற்சிகளை நாம ஒவ்வொருத்தவரும் செய்ய வேண்டும் இதை பார்க்கணும். அடுத்து வாங்க நம்ம தலைப்புல நாம முதல் தலைப்பை விளங்கி கொண்டோம். துல்ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள், அதற்கான சிறப்புகள் என்ன அப்படின்றத குறித்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க அஹ்காமுல் உதஹியா, உதஹியாவின் சட்டத்திட்டங்கள்.
குர்பானியின் சட்டதிட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி நாம பார்க்கலாம். அரபியில உதுஹியா என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அல்லாவை நெருங்குவேன் என்ற நல்ல எண்ணத்தோடு, அல்லாவிடத்தில் நெருக்கத்தை பெறணும், நன்மை அடைகிறேன் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பெருநாள் அன்று எந்த பெருநாள்? ஈதுல் அத்ஹா பெருநாள் அன்று கால்நடைகள்னா ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 வகையில ஏதேனும் ஒன்றை அறுத்து பலியிடுவதற்கு பேர் தான் உதுஹியான். உதுஹியான்னா துல்ஹஜ் 10ஆம் நாள் அன்று அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி கால்நடைகள்ல ஏதேனும் ஒன்றை அறுப்பதற்கு பெயர் தான் உதுஹியா. அதனாலதான் நாம இத ஈதுல் அத்ஹான்னு சொல்றோம். ஈதுல் அத்ஹா, உதுஹியா எல்லாம் அந்த ஒரே வார்த்தையில வந்த வார்த்தைகள் தான். என்ன அர்த்தம்? ஈதுல் அத்ஹான்னா அந்த பிராணிகளை அறுப்பதற்குரிய ஈதுன்னு அர்த்தம். நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? பக்ரி ஈதுன்னு சொல்லுவோம். உருதுல பக்ரின்னா ஆடுன்னு அர்த்தம். நம்ம பகுதியில் பெரும்பாலும் ஆட்டை தான் அறுப்பாங்க. பக்கர்னா அங்க பக்கர மாடு கிடையாது, ஆடு பக்ரி. அது வந்து மருவித்தான் பக்ரீத் ஆயிடுச்சு. அப்ப ஆட்டை பரவலா அறுப்பதுனால நம்ம பக்ரீத் பெருநாள்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப அதை கூட யாரோ ஒரு பிதாத்துன்னு சொல்றாங்க கிடையாது, கூட அந்த ஹராம்ல மார்க்கெட்ல வந்து இந்த வார்த்தைகள்லாம் என்ன? ஒரு வார்த்தை பக்ரீத்ன்றது என்ன? அறுப்பதற்குள்ள ஒரு நாள் ஈதுன்னு அர்த்தம். அதுல வகையில ஒரு வகையை அறுப்பதற்கு ஒருத்தவங்க சொன்னா இந்த மாதிரிலாம் வார்த்தையை பிடிச்சி இது பிதாத்து, இது ஹராம்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட்ல பக்ரீத் என்பது நம்ம பகுதியில அறுக்கக்கூடிய பிராணியில ஒரு வகை ஆடு. பரவலா அதைத்தான் நம்ம அறுக்கிறோம். அதை அறுக்கிறத மார்க் என்ன செய்யல? அது அறுக்கிறத மார்க் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை சொல்றதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம், அவ்வளவுதான். அடுத்து இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவுல இருந்தும் இஜ்மாவுல இருந்தும் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. குர்ஆன்ல பாருங்க ஆதாரம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்பினுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுவீராக, அடுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் தூதருக்கு சொல்றோம். அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு அத்தியாயம் 6வது அத்தியாயம் 162வது வசனம், குல் இன்னஸ் ஸலாத் வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நபியே நீர் சொல்வீராக, என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானதாகும் என்று நீங்கள் சொல்வீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். ஆகவே குர்ஆன்ல நம்ம ஆதாரத்தை பார்க்கிறோம், இதுக்கான ஆதாரம். அதே மாதிரி பாருங்க ஹதீஸ்ல, மன் தபஹ பஅத ஸலாத் ஃபகத் தம்ம நுஸ்கஹு, யார் ஒருவர் பெருநாள் தொழுகையை தொழுததுக்கு அப்புறம் குர்பானியை கொடுக்கிறாரோ ஃபகத் தம்ம நுஸ்கஹு, அவர் தன்னுடைய அந்த நுசுக்னா அந்த அறுப்புக்கூடிய அந்த அறுப்பை அவர் நிறைவேற்றி விட்டார். வஸாவ சுன்னத் முஸ்லிமீன், அவர் முஸ்லிம்களுடைய அந்த வழிமுறையும் அந்த சுன்னத்தையும் அவர் அடைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசனர்கள் சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆகவே குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் குர்பானி என்பது நிரூபிக்கப்பட்ட ஆதாரமான ஒரு அம்சம். இதுல இஸ்லாமிய உம்மத்து அனைவரும் செஞ்சிருக்கிறாங்க, இஜ்மாவாக ஏக மனதாக இதுல ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நாம பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம். அடுத்து வாங்க, குர்பானி என்பது கடமையானதா அல்லது கடமை அல்லாததா, வாஜிப் அல்லாததா என்பதை குறித்து சில விவரங்களை நாம பார்ப்போம். குர்பானி என்பது முதலாவது கருத்து வாஜிபாகும். குர்பானி என்பது கொடுப்பது வாஜிபாகும். யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க, ஏழைகள் வசதி உள்ளவங்க அதை கொடுக்கறது அவங்க மீது வாஜிபு. இந்த கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஷேக் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை தான் சரி கண்டிருக்கிறாங்க. குர்பானி என்பது யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவங்க மீது கடமையாகும். அடுத்து இரண்டாவது ஒரு கருத்து என்ன? குர்பானி என்பது சுன்னத்து முஅக்கதா. சுன்னத்து முஅக்கதான்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, கடமை இல்ல, அது சுன்னத்து தான். அது எப்படிப்பட்ட சுன்னத்து? வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா கஞ்சத்தனம் பண்ணாம அவங்க அதை நிறைவேற்றிக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. இது இரண்டாவது கருத்து. இந்த கருத்தை தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்கள்லாம் தெரியப்படுத்துறாங்க. சரி, இப்ப இந்த ரெண்டு விதமான கருத்து இருக்குல்ல, இந்த கருத்தை எப்படி அவங்க கொண்டாங்க?
இமாம்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்கன்னா ஏதோ அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகல, அவங்க கருத்து வேறுபாடு கொண்டு போயிட்டாங்க, அப்படி இல்லை. மார்க்கத்துல ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு கொள்றாங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆதாரத்தை விளங்குறதுல, அவங்க ஆதாரத்தை அணுகிறதுல வரக்கூடிய அந்த வித்தியாசத்தினால தான் இந்த கருத்து வேறுபாடுகள் வருது. இப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா யார் இதை வாஜிபடுறாங்களோ அவர்கள் சில ஆதாரங்களை தெரியப்படுத்துறாங்க. என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களோட ரப்புக்காக நீங்க என்ன செய்யுங்க, தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் கட்டளையா சொல்றான். இது நபிக்குன்னு சொல்லப்பட்டாலும் உம்மத்தவர்களும் இதுல அடங்குவாங்க. எனவே குர்பானி கொடுப்பது கடமை, ஏன்னா அல்லாஹ் கட்டளைக்குரிய பாணியில சொல்றான், செய்யுங்கன்னு அல்லாஹ் ஆர்டர் பண்றான். எனவே குர்பானி கொடுப்பது கடமை என்பதை தெரியப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, இரண்டாவது ஒரு ஆதாரம் இப்னு மாஜால வரக்கூடிய, முஸ்லிம் அஹ்மது வரக்கூடிய அறிவிப்பு, அதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். மன் வஜத சஅதன் ஃபலம் யுதஹ் ஃபலா யுகர்ரபன் முஸல்லா, மன் வஜத சஅதன் ஃபலம் யுதஹ் ஃபலா யுகர்ரபன் முஸல்லா. யார் ஒருவர் வசதி வாய்ப்பை பெற்றிருந்தோம் குர்பானியை செய்யலையோ, யார் ஒருவர் வசதி வாய்ப்பை பெற்றிருந்தோம் குர்பானி கொடுக்கலையோ அவர் எங்கள் முஸல்லா திடலுக்கு வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார். ரசூல்லா வந்து சொல்றாங்க, முஸல்லாவுக்கு வர வேணாம், தொழுகைக்கு வர வேணாம் என்று தடை செய்யப்பட்ட அதுக்கு என்ன அர்த்தம் அதை தெரியப்படுத்துறாங்க. நமக்கு என்ன விளங்குது சொன்னா, தொழுகை என்பது ஈது தொழுகையை பொறுத்தவரைக்கும் 5 வேளை தொழுகை கடமைன்ற மாதிரி ஈது தொழுகை கடமை தெரியப்படுத்தும். அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. ஈது தொழுகை கடமை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் பெண்கள்ல யார் ஹைது மாதவிடாய் பெண்களா இருக்கிறாங்களோ அவர்கள் கூட பெருநாள் திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் கூறாக. அப்புறம் ரசூல்லா 5 வேளை தொழுகை கூட இந்த கட்டளையை சொல்ல பெண்களுக்கு, ஆனால் பெருநாள் திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளை எதை உணர்த்துது? பெருநாள் தொழுகை கடமைன்றது சொல்லுது. அடுத்து இன்னொரு ஆதாரமும் தெரியப்படுத்துறாங்க. என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் தெரியப்படுத்துறாங்க, உங்கள யாரேனும் ஒருவருக்கு பெருநாள் ஜும்மா தினத்தில் வந்துச்சுன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சலுகை கொடுத்தாங்க. என்ன சலுகை? பள்ளியில ஜும்மா நடக்கும், ஆனாலும் கூட ஒருவர் விருப்பப்பட்டா அந்த ஜும்மால கலந்துக்கலாம். ஒருவர் விருப்பப்பட்டார்னா அவருக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய அனுமதி என்ன? அவர் ஜும்மாவில் கலந்துக்கிடாம அவர் லுஹர் தொழுகையை தனியாக தொழுது. எப்படி? ஒருவர் பெருநாள் தொழுகை தொழுதுட்டாருன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை வருது, பெருநாள் தொழுகை தொழுதுட்டார், அவருக்கு மார்க்கம் 2 சாய்ஸ் கொடுக்குது. ஒன்று விருப்பப்பட்டா ஜும்மால பள்ளியில் நடக்கும், விருப்பப்பட்டவர்கள் தொழுதுப்பார். ஒருத்தவர் என்ன செய்யறாரு, இல்ல நான் நீங்க லோகர் தொழுது விரும்புறேன்னா ஜும்மா விட்டு லோகர் கூட தொழுது அனுமதி இருக்குது. இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்துல ஜும்மா தொழுகை ஒரு கடமை. இப்ப அந்த கடமையில சலுகை அளிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அப்ப அது என்னவா இருக்கும்? அதுவும் கடமையா தான் இருக்கும். கடமை இல்லாத ஒரு விஷயம் என்ன செய்யாது, கடமையான ஒரு விஷயத்துக்கு தளர்வு தராது. இங்க தளர்வு அளிக்கப்படுதுன்னா, கடமைக்கு தளர்வு அளிக்கப்படுதுன்னா அப்ப அந்த அளிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அதுவும் கடமையா தான் இருக்கும். இந்த அடிப்படையை என்ன சொல்றாங்கன்னா, ஜும்மா தினத்துல பெருநாள் என்பது வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஜும்மா விருது சலுகையை வைத்து இது கடமை அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. அப்புறம் பெருநாள் தொழுகை கடமைன்றது அறியும். அப்ப ரசூலா சொல்றாங்க, யார் வந்து குர்பானி கொடுக்கலையோ அவங்க பெருநாள் தொழுகைக்கு எங்களோட தொழுகை வர வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன வேலைன்னு சொன்னா, குர்பானி கொடுப்பது என்பது ஒரு கடமை அப்படின்றத இந்த ஆதாரங்களை வைத்து நாம விளங்கலாம். அடுத்து வாங்க, இந்த ஆதாரங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, யார் கடமை இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஆதாரங்களை பத்தி என்ன சொல்றாங்க? கடமை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, குர்பானி கொடுப்பது கடமை இல்லைன்றாங்க. அவர்கள் இந்த ஆதாரத்தை எப்படி அணுகிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், ரப்புக்காக நீங்க தொழுவீராக, அடுத்து பலியிடுவீராக நல்லா சொல்ற பாத்தீங்களா. இது அல்லாஹ் சொல்றது. இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒருவர் வசதி வாய்ப்பை பெற்றிருக்காரு, இந்த கட்டளைய வாழ்க்கையில ஒரு முறை நிறைவேற்றிட்டார், முடிஞ்சது. ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்றணும்னு சொல்லப்பட்டியாதுல, நீங்கள் தொழுவீராக அடுத்து பலியிடுவீராகன்னு சொல்லப்படுது. ஒருவர் ஒரு முறை அடுத்து பலியிட்டார் வாழ்க்கையில, அதுக்கப்புறம் அடுத்து பலியிடல, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினாரா இல்லையா? ஏன்? அங்க பொதுவாக தானே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அடுத்து பலியிடுவீராக சொல்லப்படலையே, ஒரு முறை தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு முறை செஞ்சா போதுமானது தானே. அப்ப இந்த ஆயத்து அது கடமை, அதை பத்தி எல்லாம் பேச. இந்த ஆயத்து எதை பத்தி பேசுதுன்னா, தொழுகையா இருக்கட்டும், குர்பானியா இருக்கட்டும், முற்றிலும் இதை அல்லாஹ்வுக்காக செய்யணும், இஹ்லாஸா செய்யணும்.
வேற எந்த நோக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை பத்தி தான் இந்த ஆயத்து இஹ்லாஸை பத்தி தான் பேசுதே தவிர இது குர்பானி என்ற செயல் கடமைன்றதை பத்தி அது பேசவே இல்லை. இது நோக்கத்தை பத்தி பேசுது. என்ன நோக்கம்? நீங்க தொழுகிறீங்களா, அல்லாஹ்வுக்காக தொழும். குர்பானி கொடுக்க விரும்புறீங்களா, அல்லாஹ்வுக்காக கொடுக்கும். அதை பத்தி தான் இது பேசுதே தவிர இது குர்பானி கடமை என்ற அந்த விஷயத்தை பத்தி இது பேசல. அப்படி என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. பாருங்க, மார்க்கத்துல ஒரு ஆதாரத்தை அணுகக்கூடிய முறை, அது எடுக்கக்கூடிய அம்சம் எப்படிலாம் இருந்துச்சு. அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தா இதை நம்ம கடமை என்ன செய்ய முடியாது, இந்த வசனத்திலிருந்து சொல்ல முடியாது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து அந்த இரண்டாவது ஆதாரத்தை என்ன விளங்குறோம்னு சொன்னா, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகை நெருங்க வேண்டாம், வர வேண்டாம் என்ற தடை எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அவர் வரவே கூடாது அடிப்படை எடுக்க முடியாது. இப்படி கூட எடுக்கலாம். என்ன இது இவ்வளவு முக்கியமான விஷயம், இது ரொம்ப மார்க்கத்தில் கடமை இல்லைன்னு சொன்னாலும் இதுல அலட்சியமா இருக்காதீங்க, இது நிறைவேற்றுங்க என்பதை ஆர்வம் ஊட்டுவதற்காக கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரு ஆதாரத்திலிருந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த முடியாது. இதா ஜா அல் இஹ்திமால் பத்தல பிஹி இஸ்தித்ரா. ஒரு விஷயத்துல இஹ்திமால் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ற மாதிரிலாம் வர ஆரம்பிச்சதுன்னா அதுல இருந்து நம்ம உறுதியான ஒரு இதை நம்ம என்ன செய்ய முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே அதை நீங்க சொல்லக்கூடிய கருத்து மாதிரி இப்படி என்ன செய்யலாம், அதை விளங்கலாம் போது அதை கொண்டு நான் ஆதாரத்தை நிரூபிக்க முடியாது சொல்லி தெரியப்படுத்துறேன். அடுத்து பாருங்க, கடமை இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சுன்னத்தை மோக்கதான் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? என்ன ஆதாரம் பாத்தீங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், இதா ராய்து ஹிலால தில் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் அன் யுதஹிய ஃபல்யும்சிக் அன் ஷதிஹி வ அஃவாரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள ஒருவர் துல்ஹஜ் மாசத்துடைய அந்த பிறையை அவர் பார்த்துட்டாருன்னா, ஒருத்தர் பிறையை பார்த்துட்டாரு, பிறகு குர்பானி கொடுக்கணும்னு நியத்து வைக்கிறார். பிறையை பார்க்கிறாரு, சரி குர்பானி கொடுக்கணுன்ற மாதிரி என்ன வருதுன்னு சொன்னா அவர் தன்னுடைய முடியையும் நகத்தையும் களைய வேண்டாம், வெட்ட வேண்டாம் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, யார் குர்பானி கடமை இல்லைன்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, உங்கள யாரேனும் ஒருவர் துல்ஹஜ் பிறையை பார்த்து குர்பானியை கொடுக்க நாடினால் என்று சொல்றாங்க. அப்ப குர்பானியை கொடுக்க நாடினால், விரும்பினால் என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை குறிப்பிட்டு இதை செய்வதற்கு நீங்கள் நாடினால், இதை செய்யறதுக்கு நீங்க விருப்பப்பட்டால் என்ன அர்த்தம்? அது கடமை நம்ம சொல்ல முடியாது, வேண்டாம் விரும்பத்தக்கது வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லாமே தவிர, சுன்னத்துன்னு சொல்லாமே தவிர கடமை வாஜிப்னு சொல்ல முடியாது. என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. இது எல்லா மொழியிலும் உள்ள ஒரு அம்சம் தான். நம்ம கூட தமிழ்ல நீங்க விருப்பப்பட்டா செஞ்சுக்கிங்க அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றது என்ன அர்த்தம்? கட்டாயம் செஞ்சுதான் அவனோட அவசியம் இல்லை. அது மாதிரிதான் இது என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. இந்த இதுக்கு ஷேக் ஹுசைன் இப்னு தய்மியா எப்படி பதில் சொன்னாங்க? அப்படி சொன்னாங்கல்ல, ஒரு காரியத்தை குறிப்பிட்டு இதை நீங்கள் விருப்பப்பட்டா செய்து கொள்ளுங்கள், இதை வச்சு கடமை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க பாருங்க. எப்படி பதில் கொடுக்குறாங்க? இது இந்த விஷயத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, அது கடமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்? ஒரு நபரை பார்த்து நம்ம சொல்றோம், நீங்கள் லொஹர் தொழுகை நாடினால், நீங்கள் லொஹர் தொழுகையை தொழ விரும்பினால் ஒழு செய்து கொள்ளுங்கள் ஒரு ஆளை பார்த்து சொல்றோம். நீங்கள் லொஹர் தொழுகை விரும்பினால் ஒழு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றோம். என்ன அர்த்தம்? லொஹர் தொழுகை வாஜிப் அர்த்தமா? ஒருவர் இன்னொரு பார்த்து சொல்ற, நீங்கள் லொஹர் தொழுகை விரும்பினால் ஒழு செய்து கொள்ளுங்கள். அப்ப லொஹர் தொழுகை விரும்பினா தொட்டுக்கலாம், விரும்பலாம் விட்டுலாம் அர்த்தம் எடுக்க முடியுமா? இல்லை. அப்ப அங்க என்ன அர்த்தம்? நீங்க லொஹர் தொழுகை தொழுவத்துக்கு போனீங்கன்னா இதுதான் அதுக்கு நிபந்தனை. அப்ப இது என்ன செய்யல, நீங்க நாடி விரும்புறீங்கன்னு சொன்னா என்பதை வைத்து இது கடமை இல்லைன்னு சொல்றதை பத்தி இது பேசல. எதை பத்தி பேசுது? இந்த காரியத்தை நீங்க செய்ய போனா நீங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற நிபந்தனையை தான் சொல்லுதே தவிர, அதை வைத்து இதை நீங்கள் விருப்பப்பட்டால் செய்து கொள்ளலாம், விருப்பப்பட்டால் விட்டுடலாம் அப்படின்றத பத்தி இது பேசவே என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. எப்படின்னா அணுகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி அணுகிற விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். சஹாபாக்கள் இது எப்படி அணுகுறாங்க, இதை எப்படி புரிஞ்சாங்க, தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. பைஹக்கில வரக்கூடிய அறிவிப்பு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில ஆண்டுகள் குர்பானியை கொடுக்காம இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில ஆண்டுகள் குர்பானி என்ற அந்த இதை அருகாம இருந்தாங்க. என்ன காரணம் என்று கேட்கும்போது சொன்னாங்க, மக்கள்
எங்கே இதை கடமையாக ஆக்கிவிடுவார்களோ என்று அஞ்சி நாங்கள் சில காலம் செய்யாமல் இருக்கிறோம், சில ஆண்டுகள் செய்யாமல் இருக்கிறோம். இந்த புரிதல் நமக்கு என்ன விளங்குது? குர்பானி என்பது கடமை இல்லை, அது வலியுறுத்தப்பட்ட சொன்னது தான். ஆனாலும் வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறவங்க அதை அலட்சியப்படுத்தாம அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்? முன்வர வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆதாரத்தை அணுகிறது, அதை எப்படி அணுகணும், எப்படி ஆதாரங்களை எடுக்கணும், அதை எப்படி சரி காணணும் என்பது எல்லாம் என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்குன்னு சில விதிகளையும் உசூல்களையும் சில அடிப்படைகளையும் ஃபார்முலையும் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்துல அணுகுவாங்க. அப்ப மார்க்கம் என்பது இந்த ஆதாரங்கள் அணுகக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் ஒவ்வொருக்கும் ஒரு புரிதலை கொடுத்திருக்கான். அதனால அது அணுகக்கூடிய விஷயங்கள்ல இது மாதிரி அம்சங்களை வைத்துதான் என்ன செய்யப்படுது, அதை நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த அளவுக்கு மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம விளக்கலாம். சரி, இப்ப நம்ம விலகி கொண்டோம். குர்பானியுடைய முதல் சட்டம், குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாகும். யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அதை அலட்சியப்படுத்தாம இந்த சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து வாங்க, இரண்டாவது முக்கியமான ஒரு சட்டம். குர்பானி என்பது நாம் யார் சார்பாக கொடுக்கணும். இப்ப குர்பானி ஒருத்தவர் அவருடைய உயிரோடு இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் சார்பாக கொடுக்கிறார், அனுமதி. இறந்தவர்கள் சார்பாக குர்பானி கொடுக்கலாமா இல்லையா? இப்ப இறந்த தன்னுடைய தந்தையின் பேரால் நான் ஒரு ஆட்டை எடுக்கிறேன், தாயின் பேரால் ஒரு ஆட்டை எடுக்கிறேன், ஒரு பங்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்கலாமா இல்லையா அப்படின்றத பத்தி பார்க்கும்போது இதை நாம 3 விதமா பிரிக்கணும். இந்த சட்டத்தை 3 விதமா பிரிக்கணும். முதல் சட்டம் என்ன சட்டம்? குர்பானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் அம்சம், உயிரோட உள்ள ஒருவர் பொதுவான முறையில குர்பானி கொடுத்தாருன்னா அவர்களுடைய குடும்பத்தார்கள்ல உயிரோட உள்ளவங்களுக்கும் அந்த நன்மை போய் சேர்ந்துடும், மரணித்தவங்களுக்கும் அந்த நன்மை போய் சேரும். உதாரணத்துக்கு ஒரு மகன் என்ன செய்யறாரு, குர்பானிய ஒரு ஆட்டை அறுக்கிறார் தன்னுடைய வீட்டில் சார்பா. அவர் வீட்டுல அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த நன்மை கிடைச்சிடும். அதே மாதிரி அவருடைய இறந்த பெற்றோர்கள், அவருடைய இறந்த பெற்றோர்கள் இருக்காங்க, தாய் தந்தை, அவங்களுக்கும் நன்மை போய் சேரும். மகன் செஞ்சாலும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய குடும்பத்தார் சார்பா இதை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னா போதும். குடும்பத்தார்ல உயிரோட உள்ளவங்களுக்கும் நன்மை கிடைச்சிடும், இறந்தவங்களுக்கும் நன்மை கிடைச்சிடும். தனியா அவங்க பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தார்களுமோ உயிரோடு உள்ளவங்களும் வந்துடுவாங்க, மரணித்தவங்களும் வந்துடுவாங்க. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. இந்த அடிப்படையில நன்மை பேசுறீங்க. அடுத்து பாருங்க, இறந்தவர்கள் சார்பாக குர்பானி கொடுப்பது இரண்டாவது ஒரு சட்டம். அது என்ன? ஒருவர் தான் மரணிப்பதற்கு முன்பு தன்னுடைய குழந்தை இடத்துல, மகனிடத்துல, மகளிடத்துல ஒரு வசியத்து பண்றார், ஒரு மரண சாசனம் மட்டும் போறார். இந்த மாதிரி இந்த சொத்து இருக்கிற வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் குர்பானியை என் சார்பாக கொடுத்துருங்க என்று வசியத்து மட்டும் போறார். இல்ல அவர் காசு பணம் கூட இல்ல, மகன்கிட்டே சொல்றாரு, நீங்க இருக்கிற காலம் எல்லாம் என் சார்பாக ஒரு ஆட்டை அறுத்து பலிட்டு வசியத்து மட்டும் போறாரு. என்ன, அவர் சார்பாக ஒரு ஆட்டை அறுத்து வசியத்தை நிறைவேற்றணும். அவர் சார்பாக நிறைவேற்றினா அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, நன்மை கிடைக்கும். முன்னாடி உள்ள நன்மை கிடைச்சிடும், ரெண்டாவது நன்மை கிடைச்சிடும். அடுத்து மூணாவது ஒரு முறை. அது என்ன முறை? ஒருவர் பிரத்யேகமான முறையில் என்ன பண்றாரு, அல்லாஹ் ஒரு ஆட்டை நான் என்னுடைய குடும்பத்தார் சார்பாக இருக்கிறேன், இன்னொரு ஆட்டை என்னுடைய இறந்த தந்தைக்காக வேண்டியா இருக்கிறேன், இறந்த தாய்க்காக இருக்கிறேன் என்று பிரத்யேகமான முறையில் அவர்களுக்கு மட்டும் ஒரு பிராணியை கொடுக்கிறாருன்னு சொன்னா இந்த முறை கூட. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் குர்பானி கொடுத்தாங்க. அவர்கள் எப்போதுமே இறந்த தன்னுடைய மனைவி ஹஜ்ஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கான ஒரு ஆட்டை இருக்கிறேன், அவங்க பேர்ல இதை நான் கொடுக்குறேன், இறந்த என்னுடைய இந்த சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்காக வேண்டி இதை நான் செய்யறேன்னா அவங்க செய்யணும். பொதுவான முறை தன் குடும்பத்தார சார்பாக அதை சொல்ல செஞ்சாங்க. அப்போ பிரத்யேகமான முறையில் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்தா ரசூலா செஞ்சிருப்பாங்க. இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. எப்ப செய்யலாம்? ஆதாரத்தை தான் செய்யணும். அந்த அடிப்படையில ரசூலா குடும்பத்தாரன் போது உயிரோடு வருவாங்க, இறந்தவங்க வந்துருவாங்க, தெரிஞ்சு வசியத்தை ரசூலா நிறைவேற்ற சொன்னாங்க. இறந்தவங்க முன்னாடி வசியம் செஞ்சுட்டு போறாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த வசியத்தை நம்ம செய்வோம். பிரத்யேகமான அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆகவே இறந்தவர்கள் சார்பாக குர்பானியுடைய நன்மைன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறந்தவர் சார்பாக பிரத்யேகமா கொடுக்கறது கூடாது. அப்படி ஒரு முறை இல்லை மார்க்கெட்.
பொதுவா கொடுக்குறோம்னா இறந்த பெற்றோர்களுக்கும் நன்மை போய் செஞ்சிடும், உயிரோடு உள்ளவங்களுக்கும் கிடைச்சிடும். வசியத்து மட்டும் போனாங்கன்னா அதுவும் மார்க்கத்து சொல்லப்படும். அதெல்லாம் அந்த 3வது முறை பிரத்யேகமான முறையில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மிக முக்கியமான அம்சம் என்ன, ஆட்டுல நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆட்டை ஒரு ஆள் கொடுத்தாருன்னா ஆதாரம் இருக்கு, திரும்பியிலேயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆட்டை கொடுத்தாருன்னா அவருக்கும் அந்த நன்மை கிடைச்சிடும், அவருடைய வீட்டார்கள் குடும்பத்தார்களுக்கும் அந்த நன்மை போய் சேர்த்துருவாங்க ரசூலுல்லாஹ். 2வது, ஒரு மாட்டை கொடுக்குறாரு. மாட்டை கொடுக்கும் போது அவர் ஒரு ஷேர் சேர்றார். ஒரு 7 பேர் ஒரு ஷேர் சேருவாங்க, ஒட்டகத்திலேயோ மாட்டிலையோ. அப்படி சேரும் போது ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் என்ன பண்ணாரு, அவருடைய காசு பணம் கம்மியா இருக்கு, அவர் என்ன பண்றாரு, ஆடு கொடுக்க முடியல, ஒரு மாட்டை மட்டுமே ஒரு ஷேர் நம்ம கொடுத்துரும். முழு மாட்டையும் கொடுத்தா நன்மை கிடைச்ச பிரச்சனை இல்லை. மாட்டுல 7 பேர்ல அவரோட ஷேர், மத்த 6 பேர் வேற ஒரு ஆளு, அவர் ஒரு தனி ஒரு ஆள். இப்ப அப்படி அவர் கொடுத்தாருன்னா அதுக்குயும் அவங்க குடும்பத்தார் வருவாங்களா இல்லையா? ஆட்டுல எப்படி கொடுத்தா அவருடைய குடும்பத்தார்கள் நன்மையில பங்கு பெறுவார்களோ அது மாதிரி மாட்டை கொடுத்தா அதுலயும் நன்மையில வருவாங்களா அப்படின்றதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறத பார்க்கணும். இந்த சமகாலத்துல வாழ்ந்த சொல்றாங்க, இல்ல அவங்க குடும்பத்தாரும் நன்மை கிடைக்கும். எப்படி ஆட்டை கொடுத்தா அதுல குடும்பத்தாருக்கு நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி மாட்டுல ஒரு ஷேர் சேர்ந்தாலும் அதுல அவருக்கு நன்மை கிடைக்கும். ஏன், ஆட்டுக்கு பகரமா ரசூலுல்லாஹ் மாட்டுல குர்பானி கொடுக்க சொன்னாங்க. ஆட்டுக்கு பகரமா என்ன செய்யலாம், 7 பேர் பங்கு பெறலாம். இப்ப அந்த அடிப்படையில ஒருவர் வந்தாலும் அவர் சார்பா குடும்பத்தால அதை அடங்கிடுவாங்கன்ற மாதிரி பொதுவா வச்சு சொல்றாங்க ஆதாரங்களை. சரி, பின்பால் ரஹிமத்துல்லாஹ்வுக்கு முன்னாடி சவுதியுடைய முஃப்தியாக இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி கிடையாது, ஆட்டுலதான் அந்த மாதிரி குடும்பத்தார பங்கு சேர முடியும். 7 பேர் பங்கு சேரக்கூடிய விஷயத்துல ஒருத்தர் தனியா அவரோட பங்கு போய் சேர்றாருன்னா அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும், அவருடைய குடும்பத்தார்கள் அதை வரமாட்டாங்க என்று தெரியப்படுத்துறாங்க. ஆனா ஆதாரங்கள் வந்து பார்க்கும்போது ஆட்டுக்கு தான் சொல்லப்பட்டது. ஒரு ஆட்டுல உண்மையா ஆட்டு ஷேர் கிடையாது. ஆட்டுல ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவருக்கும் பங்கு இருக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லப்பட்டது. மாட்டை ஒருத்தர் கொடுத்தாலும் வேற யாரும் ஷேர் செய்யறாம முழு மாட்டையே ஒருவர் அவர் குடும்பத்தார் அவருக்கு சார்பா குடும்பத்தார் சார்பா கொடுத்தா அந்த இது கிடைச்சிடும். அதே மாதிரி ஒட்டகத்தை அவர் மட்டும் தனியா கொடுக்குறாங்க கிடைச்சிடும். 7 பேர் பங்கு சேரும் போது, 5 பேர் பங்கு சேரும் போது, 6 பேர் பங்கு சேரும் போது, 2 பேர் பங்கு சேரும் போது கொடுக்கிறாருன்னா அப்ப என்ன அந்த இடத்துல அங்க எங்கேயுமே ஆதாரத்துல சொல்லப்படல மார்க்கத்துல இதுலயே அவருக்கு பங்கு சேரும். ஆக இது கருத்து வேறுபாடு குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் ஆதாரம் வைத்து பார்க்கும்போது இதான் நமக்கு சரியா படுது. ஆனா சில இமாம்கள் இல்ல மாட்டுல ஒரு ஷேர் சேர்த்தாலும் நம்ம குடும்பத்தார்களுக்கு அந்த நன்மை போய் சேரும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஆகவே இதுல அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரோட நியத்துக்கு ஏற்றவர் நன்மை தரக்கூடியவன். இதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவர் அந்த எண்ணத்தோடு நன்மை கிடைக்கணும்னு எண்ணத்தோடு பண்ணாருன்னா இன்ஷா அல்லாஹ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, குடும்பத்தார்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வே அது உண்மையான நிலையை அல்லாஹ் அறிவித்தவர். இன்ஷா அல்லாஹ் இந்த இது சம்பந்தமா இன்னும் சில சடங்குகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு அப்புறம் நம்ம சில விளக்கங்களை பார்ப்போம். அதோட சில கேள்வி பதில் சொல்லலாம் கேட்குறதா கூட இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கணும். இன்ஷா அல்லாஹ் சின்ன